குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரைடே லஞ்ச் வெஜிடபிள் பிரியாணி. பிரியாணி உருளைக்கிழங்கு கேரட் போட்ட வெஜிடபிள் பிரியாணி, கத்திரிக்காய், ரைத்தா, முட்டை, அப்பேலம் 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 சாப்பிடுறோம். ரைத்தா கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், முட்டை கொஞ்சம், கத்திரிக்காய் கொஞ்சம், அப்பளம் மேலே வச்சு அப்படியே சிக்கன் பிரியாணி வாசனை. நம்ம சிக்கன் தான் இல்லை, வெஜிடபிள்ஸ். சிக்கன் இல்லை, வீட்டில் இருக்குதானே? சிக்கன் இல்லை, மட்டன் இருக்குல்ல, அதை போட்டு செய்யலாம்ல கொஞ்சம். சண்டே செய்யலாம். அருமை செம்ம டேஸ்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி சாப்பிட்டு. இந்தியாவில் சாப்பிட்டுக்காரமா இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். 2-3 வீக்ஸ் ஆச்சு. 2 வீக்ஸ் ஆச்சா? 3 வீக்ஸ் சாப்பிட்டேன். இந்தியாவில் கூட ரெஸ்டாரண்ட்டில் அவனை பிரியாணி ஒன்றும் நல்லா இல்லைங்க. ஆம்பூர் பிரியாணி ஐயோ 3 இடத்துல வாங்கி நல்லாவே இல்லை. தக்காளி சாதம் அதுக்கு அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ பெரிய இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூபால் தான் இவ்வளோ பெரிய ஐப். இதுக்கெல்லாம் முன்னெல்லாம் இருக்கும், நார்மல் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். நான் சின்ன வயசில் சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்பூர் வாங்கி பாருங்க, நல்லாயிருக்கும். நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ உருது பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க காலேஜ் படிக்கும்போது, இப்போ அவனுங்க கூட போய் சாப்பிட்ருக்கேன். ஐஸ் ஹவுஸில் கூட நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் சும்மா பேர் தான். சமைக்கிறவங்களே வெளியே ஆளுங்க தான் சமைக்கிறாங்க. அவங்க ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்களே சமைக்க வராங்க. மதுரையில் அவ்வளோ ஃபேமஸாக சொன்னாங்க, அப்படி இருக்கும் அப்படியும் ஒன்றுமே நல்லா இல்லை. ஜீர்தண்டா தவிர மிச்சு எதுவுமே நல்லா. அந்த வீடியோலாம் போடணுன்னு தான் இருக்கேன். நான் போய் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்லாம் ஹெரிட்டேஜில் நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அங்கேயே நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறமா நாங்கள் தங்கின ஹெரிட்டேஜ் ரிசார்ட்லேயே நல்லா இருந்துச்சு. சூப்பர் மீல். நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. உடனே ஒரு சிலவனுங்க, நீ என்னப்பா உட்காந்து தின்ற தூங்குற, என்ன செய்ய சொல்கிற, உன் வீட்டு சாப்பாடு எல்லாம் பிடிங்கி திங்கிறேன். என் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன். நான் சம்பாதிச்சேன், உழைச்சேன், நான் இப்போ உட்காந்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன வழி? என்னமோ இப்படியும் இருக்குது இந்த உலகத்தில். எல்லாத்தையும் கடந்து தானே போகணும். அவருக்கு மட்டும்தான், யார் என்ன பேசினாரோ அவருக்கு மட்டும்தான். தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். காட் பிளஸ் யூ. மேபி அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு அம்மா அப்பா ஒழுங்காக கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் சைக்கலாஜிக்கலி அவனுக்கு ஏதோ பிரச்சனை. தேங்க்யூ, காட் பிளஸ்.